News7 Tamil பொறுப்பும் பொது நலமும். சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வரும் மாவட்ட செய்திகளை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சோனியா காத்திருக்கிறார். நன்றி அனிதா. மாவட்ட அளவிலான விஷயங்கள் சமூக வலைதளங்களில் என்னெல்லாம் பகிரப்பட்டிருக்கு என்பதை இப்போது பார்க்கலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேகதாது அணை விவகாரம் பற்றி நிறைய பேர் ட்விட்டரில் நிறைய ட்வீட்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. அது தொடர்பான ட்வீட்ஸ் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மேகதாது அணை வந்து போர்க்கால அடிப்படையில் கட்டி முடிக்க வேண்டும்னு சொல்லிட்டு முன்னாள் முதல்வர் கர்நாடக முதல்வர் குமாரசாமி வந்து முழக்கம் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அணை விவகாரம் குறித்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பற்றின விஷயமும் வந்து இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இது வந்து மத்திய அரசு தலையிட்டு இந்த அணை கட்டுறதை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற விஷயமும் வந்து சொன்னதை பற்றி எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ட்வீட்ஸ் பார்க்க முடிஞ்சது. மற்ற ஆன்லைன் சைட்ஸ் அவங்களும் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் நிறைய பேர் இதை பற்றி நிறைய ட்வீட்ஸ் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. இதுதான் இது. அதற்கடுத்தா பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் EV.K.S. இளங்கோவன் அவர்கள் இந்த காவிரி இந்த பிரச்சனை பற்றி மேகதாது அணை பற்றின விஷயம் பற்றி நிறைய எழுதியிருக்காரு. அவரோட கருத்தெல்லாம் நிறைய எழுதியிருக்காரு. கடைசியாக என்ன எழுதியிருக்காருன்னா இந்த நாளைக்கு நடத்த போகிற அந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு தமிழகத்தில் உள்ள எல்லா கட்சியும் சேர்ந்து அதாவது காங்கிரஸ் கட்சியினர் வந்து பெருமளவில் பங்கேற்று ஆதரவு வந்து அளிக்கணும்னு சொல்லி அவர் வந்து ஒரு கோரிக்கை மாதிரி கேட்டு ட்வீட் பண்ணியிருக்காரு. ஒரு ட்வீட் இல்லை 4-5 ட்வீட் நிறையவே இன்னைக்கு அதை பற்றி எழுதியிருக்காரு. அதற்கடுத்தா பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களில் கேமரா பொருத்தப்பட வேண்டும். அதாவது கூட்டுறவு சங்கங்களான அந்த பாதுகாப்புக்காக கேமராவும் அதோட ஒளிபெருக்கியும் வந்து பொருத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வளத்துல காவல்துறை கண்காணிப்பாளர் கண்ணன் வந்து வலியுறுத்தியிருக்காரு. ஏன்னா அது பாதுகாப்பாக இருக்கணும், செக்யூரிட்டி சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து முன்னிறுத்தி ஒரு பதிவு இன்னைக்கு தஞ்சாவூர் பக்கத்தில் பார்க்க முடிஞ்சுது. அதற்கடுத்தா பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் நெல் வந்து கொள்முதல் துவங்கியிருக்காங்க. இதுக்காக வந்து கிட்டத்தட்ட 2.5 லட்சம் டன் நெல் வந்து கொள்முதல் செய்யப்படுகிறது. இதற்காக 363 கோடி ரூபாய் அளவு வந்து அரசு சார்பாக வந்து பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கு. அந்த ஒரு விஷயம் எங்கெங்கெல்லாம் வந்து எவ்வளோ கொள்முதல் செய்திருக்காங்க, எவ்வளோ ஒரு குவிண்டாலுக்கு வந்து பொது ரக அரிசிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, சன்னரக அரிசிக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்ற விஷயமும் வந்து இங்கே பார்க்க முடிஞ்சுது. அதற்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெல்லை பெருமாள் கோவில் புதிய தேர் திருப்பணிகள் முடிஞ்சு 6 ஆண்டுகளுக்கு அப்புறம் வரும் மே 10ஆம் தேதி வந்து தேரோட்டம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் அன்னைக்கு மாவட்ட அளவிலான விஷயமா சமூக வலைதளங்களை பார்க்க முடிஞ்சது.